ஆடுவோமே ஆனந்த ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பார்ப்பனை அயரார் என்று காலமும் போச்சு. வெள்ளை பரங்கியை துறை என்று காலமும் போச்சு. சார், என் கவிதையை திருந்தவரை யாரும் இல்ல சார். அச்சரம் பிசக்காம அப்படியே சொல்றேன் சார். இந்த எராமீசா தான் சார். என்ன, நானா உன் கவிதையை திருடினேன் ஐயா? இல்லை இல்லை, அது நான் எழுதிய கவிதை ஐயா. இல்லை, அது என் கவிதை. இல்லை இல்லை, அது என் கவிதை. என்னப்பா நீங்க இப்படி பண்றீங்களேப்பா? இல்லை, அது என் கவிதை. இல்லை ஐயா, அது நான் எழுதிய கவிதை ஐயா. என்ன த்ரீநாட்சவன் இப்ப என்ன பண்றது? சரி, நீ ஏன் சொல்லியா? யோ இங்க வாயா. நானும் ஐயா ஒரு ஐடியா பண்ணிருக்கோம். நான் ஒரு சிச்சுவேஷன் சொன்னா அதுக்கேற்ற மாதிரி 2 பேரும் கவிதை எழுதலாம். சரியா? சரி. ஓபன் பண்ணா ஒரு அழகான கடற்கரை, ஒரு அழகான பெண். இதுதான் என் கான்செப்ட். எழுதுங்க கவிதை. நான் ரெடி. அடடா, சொல்லி முடிச்சோடனே கவிதை ரெடி பண்ணிட்டே, பிரமாதம். இந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இதுவே 1980s இருந்தா, ஏ ஆத்தா ஆத்தோரமா வாரியா, நான் பார்த்தா பார்க்காமலே போறியா. இதுவே 1990s இருந்தா, அந்த அரபிக் கடலோரம் அந்த அழகை கண்டேனே, அந்த அழகில் நானும் உன்னை கண்டேனே. அம்மா 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 ஹே அம்மா 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 அம்மா. சிந்து நதியின் இசை நிலைவினிலே சேர நன்னாட்டினம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி செத்து தோணிகள் ஒட்டி விளையாடி வருவோம். இப்போ தீர்ப்பு சொல்ற நேரம். இவன் தான் உண்மையான கவிஞன், இவன் போலி கவிஞர். இவனா உண்மையான கவிஞன்? பாட்டு பாடச் சொன்னால் தாழ்வாக பாடுகிறான். இவனா நல்ல கவிஞனாக இருக்க முடியும்? அஸ்கு புஸ்கு, உனக்கு தரவந்தா நீ பாடியா பாப்போம். யோ, என்ன வம்பு பண்றீங்க? சரி, நான் இப்போ ஒரு கான்செப்ட் சொல்றேன், அதுக்கு பாட்டு எழுதுங்க. அதை வச்சு நான் தீர்ப்பு சொல்றேன். ஓகே? அம்மா சென்டிமெண்ட் தான் தமிழ் சினிமாவுல எப்பவுமே ஹைலைட். அம்மாவை பத்தி பாடுங்கயா. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடு, அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடு. நீ என்னயா பாட்டு பாட? நான் பாடுறேன் பாரியா. அம்மாடி தாடி, ஐயோ மறந்து போச்சு. இந்த லைன் பாடலாம். அரைச்ச மாவ அரைப்போமா, துவைச்ச துணிய துவைப்போமா, ராமன் கதைய கேட்போமா, வில்ல வளைச்சி பார்ப்போமா. எம்மா 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 எம்மம்மா. இந்த 2வது டெஸ்டிலும் இவன் தான் பாஸ். சோ இவன் தான் உண்மையான கவிஞர். இவனா நல்ல கவிஞர்? அம்மாவை பற்றி பாடச் சொன்னால் ஈவாக பாடுகிறான். இவனா நல்ல கவிஞர்? யோ, நீ என்ன என் கவிதை எழுதுன? எந்தையும் தாயும் நாயும் பேயும்னு இவன் எழுதினான் பாரியா. அம்மா அம்மா அம்மான்னு அப்படியே கண்ணீர்ல கதறினானேயா. யோ, ஒழுங்கு மரியாதை ஓடி போயிடு, இல்ல என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவேன். உன் நல்ல நேரம். நான் என் பிஸ்டலை இன்னைக்கு வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன். ஓடி போயிடு, ஓடி போயிடு. செல்லம்மா பாட்டாயா, இந்த இந்தியா நம்பிக்கை தருவதாக இல்லையே. பல தியாகிகள் போராடினார்கள், ஆனால் இன்றைய இந்தியா நம்பிக்கைக்குரியதாக இல்லையே. ஆம், என்ன செய்வது? வருத்தத்தோடு வானுலகம் செல்ல போகிறோம். அதோ பாரு காரு, காருக்குள்ள யாரு? நம்ம நாட்டு நேரு. நேரு என்ன சொன்னாரு? நல்லா படிக்க சொன்னாரு. குழந்தைகளே, நான் யார் என்று தெரிகிறதா? பயமா இருக்கு. என்ன பூச்சாண்டியா? நான் தான் பாரதி. நீங்க பாரதியாக இருக்க முடியாது. ஏன்? நீங்க பாரதி அழ மாட்டாரு. பாதக
நல்லிணக்கம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளாதே பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு வீரமா பாடியிருப்பாரு. செல்லம்மா பார்த்தாயா, என்னையும் எனது பாடல் வரியிலும் இவர்கள் மனதில் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இந்தியா நம்பிக்கைக்குரியதாக இல்லை, ஆனால் நாளை இந்தியா நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறது. இந்திய குழந்தைகளால் தான் நாளைய தூண்கள், இந்திய மாணவர்கள் தான் நாளைய விஞ்ஞானிகள். வாழிய செந்தமிழ், வாழிய நற்றமிழ், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி. காலகட்டத்தில் என் பள்ளி மாணவிகள் இதோ பாரதி வருகிறார் என்று பாரதியாரை காட்டி நகைச்சுவையுடன் நற்கருத்தையும் வழங்கினார்கள். அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். Listen and learn from people who have already been where you want to go. Benefit from their mistakes instead of repeating them. Said by Benjamin Carson. Now, I would request the most honorable to step upon the floor and take in hand the audience. The stage is lit by light and I can't see anyone over there. Anyway, Reverend Sister Correspondent, Reverend Sister Principal, Reverend Sisters, Reverend Fathers, the guest of honor today, Dr. Victor, teachers, members of the non-teaching staff, parents, grandparents, well-wishers and relatives of the children, and my dear young student friends, good evening to you all. I thought of talking to you about many things, starting from dreaming, then to achieving your goal, but after entering the campus and witnessing the children performing awesome performance, congratulations to the teachers who have prepared them for this show. I will just confine myself to two great individuals, two great women, and I will also briefly present them. And then I will also add something about this Bharatiyar. We heard this Bharatiyar now, the story which was told by Bharati himself. I will also like to narrate that story. And the first one, the great scientific woman, Madame Curie. And this Madame Curie has got a dream in her life. The dream goes like this: to ease human pain. And this Madame Curie is unique in one way. She is the only woman to get a Nobel Prize in both physics and another one in chemistry. So she had invented radium and she has studied the effect of radiation on human body. That is, she is the one who started the effect of radiation, made use of radiation for curing cancer. So her dream is to ease the pain, a dream which is unique. A dream which is unique, which serves the society. Now, one more great personality. She is from Mexico. It was a prison in Mexico. The prison is for 650 prisoners. The prison was built for 650 prisoners, and it so happened that they have put some 2,500 prisoners into it, all notorious prisoners, murderers, drug peddlers, thieves, all notorious 2,500 were inside. And one day what happened is, it could accommodate only 650, 2,500 is there, so naturally it started a riot. These prisoners, they started throwing bottles on the policemen over there. The policemen also, what they did is, they started shooting the prisoners. This was going on, and one frail figure, a 5 feet 2 inch woman, stood up, stretched her hand in peace, and asked everyone to calm down. And they all listened to her. And she is none other than Sister Antonia. If you want to know about her, you can Google it. Just
type it as Mexican prison angel Sister Antonia. You can get every details. What she did, she lived her life for those prisoners. Her aim is, her dream is to live for those who were uncared for. So these are the two great women. They had a dream and they made all possibilities to achieve the dream. Now after listening to this, and this dream must be always be close to your heart. Do things which are closer to your heart. To have a aim, but those things must be closer to your heart. I will explain, I will tell you a story which Bharati himself told, because after listening to this Bharatiyar a play that has been enacted with the children, and this பாரதியோட கதையோ கவிதையோ ஆங்கிலத்தில் சொன்னால் நன்றாக இருக்காது. நான் அதனால அந்த கதையை மட்டும் உங்களுக்கு தமிழில் சொல்லிடுறேன். அந்த வருடம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, 1903 என்று நினைக்கிறேன். சுதேசிமித்திரன் பத்திரிகையில கவிதா காதலி அப்படின்ற ஒரு தலைப்புல பாரதி ஒரு கவிதையை வெளியிடுறாரு. அந்த கவிதைக்கு 2 பகுதி, ஒன்னு ஒரு கதை இருக்குது, இன்னொன்னு கவிதை இருக்குது. அதுல ஒரு முனிவரை பத்தி பேசுறாரு. வழக்கமா எல்லாரும் முனிவர் தான் சாபம் விடுவாங்க. ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா, முனிவருக்கு சாபம் கிடைக்குது. என்ன சாபம்னா அவர் பண்ணியா மாறி போயிடுவார். சாபம்னு இருந்தா எப்பொழுதுமே ஒரு சாப விமோசனம்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? என்ன விமோசனம் அப்படின்னா, அவரை யாராவது வாள் கொண்டு வெட்டினால் அவர் திருப்பி முனிவர் ஆயிடுவார். இதுதான் சாப விமோசனம். ஸோ முனிவர் என்ன பண்றாரு, தன்னுடைய மகனை கூப்பிட்டு, மகனே இந்த மாதிரி எனக்கு சாபம் கிடைச்சிருச்சு, நான் பண்ணியா மாறினோன்னா என்னை வாள் கொண்டு வெட்டிட்டீங்கன்னா நான் திருப்பி முனிவரா மாறிடுவேன், மனிதனா மாறிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த தந்தையை வெட்டின பழி உன்னை அடையாது, ஏன்னா நான் சொல்லிதான் நீ வெட்டுற, அதனால அந்த பழி உனக்கு வராது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இந்த முனிவரா இருந்தவர் பண்ணியா மாதிரி காட்டுக்குள்ள ஓடிடுவார். இப்போ பையன் என்ன பண்றான், தந்தை சொன்னதுனால தந்தையை தேடிக்கிட்டு காட்டுக்குள்ள போறான். காட்டுக்குள்ள போகும்போது எப்படியோ கஷ்டப்பட்டு தந்தையை கண்டுபிடிச்சிடுறான், அந்த பண்ணியை கண்டுபிடிச்சிடுறான். வாள் கொண்டு வெட்டுவதற்காக வாளை ஓங்குகிறான். அப்படி ஓங்கும் போது அந்த பண்ணி பேசுது, முனிவரா இருந்த பண்ணி. இந்த பண்ணிக்கு ஒரு பேர் கொடுக்கிறார். முனிவர் இல்லையா, தவம் புரிஞ்சவன் இல்லையா, அருந்தவ பண்ணி அப்படின்னு ஒரு பேர் கொடுக்கிறார். வெட்டும் போது என்ன சொல்லுது, கொஞ்சம் பொறு, நான் நினைச்ச மாதிரி இந்த வாழ்க்கை ஒன்றும் அவ்வளோ கஷ்டமா தெரியல. கடிப்பதற்கு கிழங்கு, குடிப்பதற்கு தண்ணி இருக்கிறது. ஸோ கொஞ்ச நாள் போட்டோம், போன பிறகு நீ வா பார்க்கலாம், கொஞ்ச நாள் அப்படி ஓடுறேன் பார்க்கலாம், அப்புறமேல நீ வேணா கொஞ்ச நாள் கழிச்சு வா. ஸோ 2-3 மாதங்கள் சேர்க்கின்றன. அந்த பையன் திருப்பி வரான், தந்தையை தேடி வரான். இப்ப தந்தையை பார்த்தோன்னா பையனுக்கு பதபதப்பாயிரு. ஏன்னா தந்தை இப்ப தனியா இல்லை, பண்ணி தனியா இல்லை, அருந்தவ பண்ணி பெட்டைகளோடும் குட்டிகளோடும் இருக்கிறது. ஸோ அவசரப்பட்டு என்ன பண்றான், வாள் கொண்டு வெட்ட போகிறான். வாள் கொண்டு வெட்ட போகும்போது இப்ப இந்த பண்ணி பதைக்கிறது. என்ன காரியம் செய்ய துணிஞ்ச, இந்த வாழ்க்கை இனிது, நான் நன்றாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருப்பது உனக்கு பொறுக்கவில்லை என்றால் வாழை கொண்டு உன்னையை வெட்டி நீனே செத்துப்போ அப்படிங்கிறார். முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாருன்னா, இந்த மாதிரி பண்ணி போன்ற ஒரு வாழ்க்கை நானும் ஒரு காலத்தில் வாழ்ந்தேன். பாரதியார் பன்றி போன்ற ஒரு வாழ்க்கை என்று எதை குறிப்பிடுகிறார் என்று அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், எட்டயபுரை சமஸ்தானத்தில் தனக்கு பிடிக்காத அடிமை வேலை, வறுமையின் காரணமாக அடிமை வேலையை பார்க்கும்போது இந்த பன்றி என்று குறிப்பிடுகிறார். So what we know from this, I must have a aim, I must have a dream which must be close to my heart. I must do what I like, I must be unique, right? As I entered this compound, right, there was a writing, don't complain that you don't have time, right? The same Einstein said, what he said, if you test a fish for its ability to climb a tree, it will definitely fail. So everyone is unique in its own way. A fish is unique for swimming, it has to be tested in that. So have a dream, have a aim which is unique for it. But everyone around you will tell you what, avana madri, you must be like that, you must be like him, see he is correct, you must be like him, he must be a role model, they are coming under top 5. But I don't think it is correct. Be unique. If we have a unique dream,
and you can learn accordingly. You can learn accordingly as it is given here. Learn more. First, fix your dream. Then learn, put your steps one after the other towards the day. Then you have to work more. If you do this, you will achieve whatever you want. Many of the people who have claimed hills or who have achieved things have done the same thing. I too wish you all will be like this, and I wish and pray that your dreams will be unique and you will achieve and you will bring greater glory to your alma mater. Thank you. God bless. Science village to a city, science has reached every nook and corner, and that's why man is living his life happily. Dear audience, a happy news for you that our school has prepared a digital magazine which includes all the activities of the school and also a sign to promote scientific temper. I recommend to release the digital magazine. I release the digital magazine for this academic year. Great people create opportunities, and winners are those who convert problems into opportunities. Here at St. Charles, now it is his time we acknowledge the talent and intelligence of brilliant students and teachers. It's time for the prize distribution ceremony for students of class 12. I would like to call upon Dr. J. Madhavan on the dais. Speech competition. The first prize goes to V. Vaishali. Second prize S.P. Lakshana. And third prize S. Sivaranjani.